இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சு? ஏன் உங்க முகம் ஒரு மாதிரி இருக்கு? நம்பூதிரி ஐயா, பாட்டி இல்லாம ஊடு ஊடாவே இல்ல. தாத்தா ஒரு மாதிரி இருக்கிறதுக்கு அதுதான் காரணம். ஆமா நம்பூதிரி ஐயா, பாட்டி எப்ப வருவாங்க? அவங்க தீர்த்த யாத்திரை முடிஞ்சு ஒரு மண்டலத்துக்குள்ள வீட்டுக்கு வந்துருவாங்க. அவ எங்க இருக்காளோ என் மனசு கடந்து அடிச்சுக்கிறது நம்பூதிரி. தீர்த்த யாத்திரை போறவங்களுக்கு கடவுள் തന്നെ பாதுகாப்பு. அது கொண்டு நீங்கள் பேடிக்க வேண்டாம். நல்லா சொல்லுங்க நம்பூதிரி. அம்மா போனதுல இருந்து அப்பா ஒரு மாதிரியா தான் இருக்காரு. நம்பூதிரி இருங்க, நான் குடிக்க ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன். தாமரை நீயும் வா. சரி. ஞானி இப்போ இங்க வந்ததுக்கான காரணமே அந்த அரண்மனையில சித்தார்த் கையில இருந்த அந்த வேடனோட அதிசய வாள நீங்க அந்த ரகசிய அறையில பத்திரப்படுத்தி தானே வச்சிருக்கீங்க. அல்ல வேற எங்கேயாவது வச்சிருக்கீங்களா? நாங்க அங்கதான் வச்சிருக்கோம் நம்பூதிரி. இந்த வீட்டுல பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருந்தா சொல்லுங்க நம்பூதிரி. இதுக்கு ஒரே தீர்வு மரணம். என்ன சாமி சொல்றீங்க? சித்தார்த்தால வேடனை தற்காலிகமாகத்தான் சிறப்புடிச்சு வைக்க முடிஞ்சது. ஆனா அவன் முழுசா அழியவும் இல்லை. அதனால நாம இன்னுமே ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் அந்த பனிமண்டலத்துல ஐஸ் கட்டி மாதிரி ஃப்ரீஸ் ஆக்கி வச்சிருக்கோம். அப்புறம் என்ன பிரச்சனை வரப்போகுது? வேடனோட ராசி கடக ராசிங்கிறதுனாலயும் மாசம் முழுக்க சூரியன் கடக ராசியில பயணிக்கிறதுனாலயும் ஏதாவது ஒரு வகையில வேடனுக்கு சக்தி கிட்டும். அந்த சக்தியை வச்சு அவன் வெளியே வர கண்டிப்பா முயற்சி பண்ணுவான். அவன் வெளியே வரதுக்கு முன்னால நாம முந்திக்கணும் போல. அது நம்ம என்ன பண்ணணுங்க ஐயா? நாம சில புண்ணிய காரியங்கள் செய்யணும். அப்படி செய்யும்போ நல்ல சக்திகளோட வீரியம் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் ராணி வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கும் கிடைக்கும். நீங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நாங்க கண்டிப்பா செஞ்சு முடிச்சிடறோம் நம்பூதிரி. ரொம்ப தெய்வ சக்தி நிறைஞ்ச மாசம் ஆடி மாசம். ஆடி போற தண்ணிக்கு அம்மனுக்கு வளகாப்பு பண்ணுவாங்க. இந்த நாள்ல குழந்தை இல்லாதவங்க வேண்டிக்கிட்டா குழந்தை பிறக்குங்கிறது ஐதீகம். ராணி மாதிரி பிரசவமா இருக்கிறவங்க வேண்டிக்கிட்டா சுகப்பிரசவம் ஆகும். நாளைக்கு ஆடி மாசத்தோட 4வது ஞாயிற்றுக்கிழமை வளர விசேஷமான நாள். நாளைக்கு சித்தார்த் ராணி கையால கூழ் ஊத்துங்க.